எப்ப கேட்டாலும் அவர் எதுவும் லாங்குவேஜ் தெரியாது, லாங்குவேஜ் வராம போன் போடு சைஸ், போன் போடு. நீங்க என்ன எடுத்தீங்க? சேஃப்டி பிரிகாஷன் கொடுத்து நீங்க வேலை செஞ்சீங்களா? இப்ப உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா டிசிஷன் எடுக்க முடியுமா? நேற்று எங்கள் அப்பா அவர் பேர் ஜி கிருஷ்ணன், புஜங்கண்டியிலேருந்து ஐத்தூரில் திருவிழா, மாரியம்மன் கோயில் திருவிழாக்காக போயிட்டு வந்தார். போயிட்டு வரும்போது 2 நாளுக்கு முன்னாடி அந்த பாதையில் ஏற்கனவே பாதை இருந்தது சார். இப்போ ஐஏஎஸ்காரங்க அந்த பாதையை கட் பண்ணது அவருக்கு தெரில, நேரம் பள்ளத்தில் வந்துட்டார் சார். இதுக்கு ஐஏஎஸ்காரங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்து அவருக்கு தேவையான உதவிகளை அந்த நிவாரணம் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். இப்போ மட்டும் நடக்குது கிடையாது. இனிமே இந்த மாதிரி இப்போ அவரு வந்துட்டாரு, இனிமே அந்த நிகழ்வு நடக்காம ஐவேஸ்காரங்க அது முறையா அந்த இது ரிப்ளைட்டர் அந்த இது பேரிகார்டு அது ஒழுங்கா நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கிறோம். நைட்டு அவர் இதுல போய் திருநெல்வேலூர் போயிட்டு வந்தார் சார். இந்த பக்கம் ரோட்ல வரும்போது 2 நாளுக்கு முன்னாடி தான் அந்த பாதையை தோண்டிட்டு இருக்காங்க. தோண்டிட்டு அந்த பேரிகார்டு ஏதாவது வச்சிருந்தாலும் பரவாயில்ல சார். பேரிகார்டு இல்ல, அந்த ரிப்பன் கட்டல, ரிஃப்ளெக்டர் இல்ல, எதுவுமே இல்ல சார். நேரா வந்தாரு, கிட்ட தான் பாத்துருக்காரு. இத்தனைக்கும் அவர் ஸ்பீடெல்லாம் போக மாட்டாரு, 20 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போவாரு. போனாரு, திடீர்னு வந்தவன எதிர்பார்க்காம கீழே கிட்டத்தட்ட ஒரு 10 அடி பள்ளம் சார். அது 10 அடி கீழே சிமெண்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டு ஒரே நாள்ல முடிச்சுட்டு இருக்காங்க அந்த வேலையை. கீழே வந்தவனா தலையில அடிபட்டு தலையை மண்டியா உடஞ்சு போய் நைட்டு இறந்துட்டு இருக்காரு சார். இந்த வரத்துக்கு வழியே கிடையாது, ஐத்தூர் பஞ்சாயத்து வரத்துக்கு எந்த வழியுமே கிடையாது. அவர் இது வரைக்கும் எங்கேயுமே ஊழ்ந்தது கிடையாது. இந்த வழி தான் போகணும். 4 ரோடு போட்டு இருக்கிறதுனால அவருக்கு எந்த வழி தெரியாத வந்துட்டு இருக்கிறாரு. அவர் நல்ல நிதானம், நல்ல நிதானமா இருக்கிறவர் தான் அவர் கண்ணுக்கு நல்லா அவருக்கு நல்லா தெரியும், சூப்பரா தெரியும் அவருக்கு. இது வரைக்கும் எந்த இடத்துல நிறைய பேர் ஊழ்ந்துருக்காங்க, நிறைய பேர் இவங்க கண்டுக்காத விட்டுட்டு இருக்கிறாங்க. மூளைக்கு இந்த மாதிரி தோண்டி விட்டுட்டு எந்த பாதுகாப்பும் இல்லாம இருந்தா எப்படி போவாங்க? திருவிழாவுக்கு போயிட்டு வந்தவர் இந்த மாதிரி ஆயிட்டாரு. நாங்க நைட்டெல்லாம் தேடுறோம், எங்க காணும் தேடுறோம். திருவிழாவுக்கு போயிட்டு வந்தாங்க, ஒரு மூளைக்கு போறோம், ஒரு இடத்துல இப்ப காலையில வாக்கிங் பார்த்துட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தா எப்படி? இந்த மாதிரி ஒரு ரோடுன்னா கிளீனா இருக்கணும்ல. ஸ்கூல் பசங்க எப்படி போவோம்? ஒரு தடுப்பு செவரு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒரு வாட்ச்மேன் இல்ல, எதுவுமே இல்ல. எப்படி அது? எங்க மக்கள் வசதிக்கு தான் அவங்க நல்லா பண்றாங்க, இல்லன்னு சொல்லலுங்க. அதுக்கு ஒரு வாட்ச்மேன் இருக்கணும், ஒரு பொறுப்பு இருக்கணும், ஒரு லைட் போடணும். ஒண்ணு இல்ல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 வாட்ச்மேன், இவ்வளவு பெரிய ஏரியாவுக்கு ஒரு 4-5 வாட்ச்மேன் இருக்கு தேவையா? மூளைக்கு ஒரு இடத்துல இருக்கணும், ஒருத்தருமே இல்லையே. இங்க பாத்தீங்கன்னா 6 வழி சாலை ஓபன் பண்ணிருக்காங்க. இதால எங்களுக்கு எவ்வளவு ஃபால்ட் இருக்கு தெரியுங்களா? ஸ்கூல் பசங்க ரேஷன் கடையில போறது, காலேஜ் இருக்கு, எல்லாத்தையுமே இந்த ஒரு வழிதான் இருக்கு. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாம அவங்க இது பண்ணிருக்காங்க. இப்போ நைட்டு இவர் இறந்து எங்க பெரியப்பா, அவர் நைட்டு வந்திருக்காரு. எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாம இது பண்ணிருக்காங்க. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தது இந்த ரோடு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கு. இது முன்னாடியே இந்த சைட்ல பாத்தீங்கன்னா எந்த முன்னறிப்பும் இல்லாம பள்ளத்தை நோண்டி வச்சிருக்காங்க. போன வாரம் நல்லா தான் இருந்தது. இப்போ அதே வழியில தான் அவர் வந்திருக்காரு. நைட்டு தெரியாம அந்த இதுல விழுந்திருக்காரு. நாங்க அதை பார்க்கவே இல்லை. காலை 6 மணி தான் பாத்துருக்கோம் அவரை. இது முன்னாடி நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். சரி, இந்த ஒரு வழி கிராஸ் பண்ணிட்டா இன்னொரு வழியாவது நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கணும்ல. அட்லீஸ்ட் நீங்க ஏதாச்சும் டேக் டைவர்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டுருக்கலாம்ல. போட்டிருந்தா அவர் பாத்துருந்தா சேஃபா இருந்திருக்கும். இப்ப அவர் உயிரும் போறது இல்ல, எந்த ஒரு லைட்டும் கிடையாது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல. எப்படி சொல்லுங்க நீங்களே? இனிமே இந்த மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி நடக்கூடாது. அதுக்கு நீங்க ஏதாவது சொல்யூஷன் பண்ணுங்க. இப்ப அவருடைய ஃபேமிலிக்கு ஏதாச்சும் நீங்க நிவாரணம் மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? இதுதான் எங்களுக்கு தேவை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.